ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு, குறிப்பா நம்ம மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மிக சிறந்த குட் நியூஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ல ப்ரமோஷன் விஷயத்துல இனிமே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 4% பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு வழங்கப்படும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அரசாணை? எந்தெந்த பதவிகளுக்கு இது பொருந்தும்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 படி பார்த்தீங்கன்னா, அரசு துறைகள்ல அவங்களுக்கு ஏத்த வேலைய அடையாளம் காணணுன்ட்டு ஒரு விதி இருக்கு. அத அடிப்படையா வச்சு தான் இப்போ இந்த அறிவிப்பு வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, தமிழ்நாடு தலைமை செயலக வேலையில இருக்கிற பணியிடங்களுக்கு பதவி உயர்வு நேரடி நியமனத்துல இந்த 4% இடஒதுக்கீடு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, தலைமை செயலகத்துல எந்தெந்த பதவிகளுக்கு இந்த சலுகை பொருந்தும்ன்ட்டு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதன்படி உதவியாளர், உதவி பிரிவு அலுவலர், பிரிவு அலுவலர், துணை செயலாளர், அப்புறம் தனிப்பட்ட எழுத்தர், தனி உதவியாளர், தச்சர், அதுக்கப்புறம் பதிவு எழுத்தர். இந்த மாதிரி பல முக்கிய பதவிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான இடங்கள அரசு இப்போ அடையாளம் கண்டிருக்கு. இதில பார்வை குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, உடல் இயக்க குறைபாடு உள்ளவங்க அவங்களுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி பதவிகள்ல அமர்த்தப்படுவாங்க. முக்கியமான ஒரு விஷயம், தச்சர், டைப்பிஸ்ட் வேலைக்கு மட்டும் அவங்களுக்கு எழுத்து புரிதல், சரியான டைப்பிங்கு, கணக்கு போடும் திறன் இருக்கணுன்ட்டு அரசாணையில தெளிவா சொல்லியிருக்காங்க. நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கோரிக்கை இது. தலைமை செயலகத்தில பணிபுரியும் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு இது பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த பயனுள்ள தகவல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள், டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.